ஹலோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டுடே வி ஆர் கோனா பி இன்னைக்கு நம்ம ரியாக்ட் பண்ண போறது நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில அடுத்த ஒரு 10-15 வருஷத்துல அடுத்த ஒரு ஸ்டார் இல்ல ஒரு சூப்பர் ஸ்டார்னு சொல்ல முடிய ஒரு தளபதி அளவுக்கு வரக்கூடிய ஒரு தகுதி உடையவர் தான் ஒரு படம் தான் பார்க்க போறோம். அதாவது நம்ம கவினோட படம். அவர் வந்து இந்த தாடா படத்துக்கு அப்புறம் ஒரு ஹைல வராரு. ஸோ அதனால அவரோட புது படம் ஸ்டார், even though it's very ironic that I said something about being a star, but nevertheless அவரோட புது ட்ரெய்லர் நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் என் டீமும் ரெடியாக இருக்குது, நானும் ரெடியாக இருக்கேன். கொட்டிட்டேன் நினைக்கிறேன். ஐயோ and without wasting much time guys, let's get on with the reaction right away. Come on now. ஒரு நடிகன் அவர் நடிக்கிற திறமையால என்ன வேணாலும் மறக்க வைக்க முடியும். என்ன பாரதியாருக்கு மீசையை காணோம்? நீ நடிக்கிற நடிப்புல பாக்குறவங்க பூரா ஓ மீசைய மறந்துடணும். நீ மட்டும் ஓ மீசைய மறைச்சிட்ட, நீ ஜெயிச்சுடா. பயங்கரமா ரெடி பண்ணிருக்கீங்களே, பிச்சுடா சார். இந்த உலகத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது நீ மட்டும்தான். நீ இல்லாம நான் எப்படி... நீ உடனே வேலைக்கு போய் இதெல்லாம் எங்களுக்கு செய்யின்னு சொல்லல. நிலையான வருமானம் இல்லாம நாங்க கஷ்டப்படுற மாதிரி நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் சொல்றேன். நீ கத்துக்கிறது கூட காசு தேவையா இருக்குல்ல சார். தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டுட்டோமோன்னு தோணுது சார். இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க சார், நான் நல்லா பண்ணுவேன் சார். எல்லாரும் முன்னாடியும் அசிங்கமா அடிச்சுப்போம். ஏன்டா உன்னை விட்டு போனா? சொல்றா, ஏன் விட்டு போனா? அவனுக்கு என்ன பிடிக்கலடா. நான் ஒண்ணுமே இல்லாதவன் என்ன விட்டுட்டு போயிட்டான். என்கிட்ட காசு இல்லப்பா. காசு இல்லை சார். காசு இருக்குமா? நம்ம எல்லாரையும் ஏதோ ஒண்ணு பிடிச்சு இழுக்கத்தான் செய்யும். நாம தான் அதை உதைச்சு தள்ளிட்டு மேல வரணும். இந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு எப்படி நடிப்பான்னு தானே கேட்டேன். நான் நடிச்சு காட்டுறேன்டா. வாத்தா இந்த மூஞ்ச அடிக்க பாப்பீங்கடா. வாழ்க்கையில நான் ஜெயிக்கிற வரைக்கும் எனக்கு யாரும் வேண்டாம். ஜெயிக்கவே மாட்டேன். வயது முதிர்ந்த போதிலும், வலிகள் மிகுந்த போதிலும், வலிமை குறைந்த போதிலும், வீரன் வாழ்த்தரிப்பதை நிறுத்துவதில்லை. என்ன சொல்றதுன்னே தெரிலங்க. டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, இந்த 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 ட்ரெய்லர் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் யூஸ்வலாக வந்து ஐ எம் லாஸ்ட் ஃபார் வேர்ட்ஸ். நீங்கள் பார்த்தீங்களா ட்ரெய்லர் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு? லைக் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மிடில் கிளாஸ் பாய் ட்ரைங் டு மேக் இட் இன் லைஃப், ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கம்பேக் ஸ்டோரி. வாவ், I don't know, somehow this trailer என்ன வந்து ரொம்ப it hit me very deep for some reason. ஏன் எனக்கும் தெரியல, but it did do that. கவின் மேன் சீரியஸ்லி படத்துக்கு மேல படத்துக்கு மேல படத்துக்கு மேல அவரோட ஆக்டிங் கேலிபரை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அண்ட் we are able to see it in each and every trailer. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் does it have the potential to be one of a proper 100+ crore film? I would say absolutely yes. 100% இது ரீச் ஆக வைக்கணும். ட்ரெய்லர் showed a lot of potential. அதே ஒரு 80% fulfill ஆனாலே படத்தில் this is a massive hit. அண்ட் நம்ம எல்லாம் அதை பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். May 10th ரிலீஸ். கண்டிப்பாக நான் போய் பார்ப்பேன்.
மணிப்பால் அது ரிலீஸ் ஆகுதோ இல்லையோ சமோ நான் மேங்களூருக்கும் போய் நான் அந்த படத்தை நான் பார்ப்பேன். ஏன்னா சமோ தட் மூவி ரியலி ஸ்ட்ரக் மீ டீப்புங்க ஃபார் சம் ரீசன். ஐ டோன்ட் நோ இட் விட் வாவ் பீப்புள் டூ ரியலி ஸ்ட்ரகிள் அ லாட். அண்ட் எவ்வளோ அந்த என்ன சொல்கிறது, எவ்வளோ அந்த the desire that resonates with them, நான் முன்னேறணும், வாழ்க்கையில் முன்னேறணும், வரணுன்ற ஒரு இதை வந்து சூப்பராக காமிச்சிருக்காருங்க. வாவ். ஆக்சுவலி நான் இந்த மாதிரி நான் அவ்வளோ ஷெல் ஷாக்டாக இருந்ததே கிடையாது ஒரு ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறம். திஸ் ட்ரெய்லர் மேட் மீ டூ தட். அண்ட் யா கைஸ், ஐயோ என்ன மூட் போகுதுன்னே தெரில. யா கைஸ், ஸோ தேங்க்யூ ஆல் ஸோ மச் ஃபார் வாட்சிங். இஃப் யூ வாண்ட் டு see more of this, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். And I'll see you guys on the next one. Bye bye.